ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு தமிழ் லிட்டில் பியூட்டி டிப்ஸ். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கியூட்டீஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்ன ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன ஷாம்பு யூஸ் பண்ண அண்ட் கரண்ட்டாக ஏன் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத டீட்டெயில்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் என்ன ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணுறதை பற்றி கேட்டதுனால தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஷாம்பு பற்றி ஜென்ரலாக சொல்லிடுறேன். இது வந்து எனக்கு ஸ்கூல் டேஸில் இருந்த டவுட். இப்போவுமே வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ ஒரு 4 மெயினான டவுட்டை மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நிறைய பேருக்கு இருக்க பெரிய டவுட், ஷாம்பு வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுமா, ஹேரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுமான்னு தான். ஏன் எனக்கு கூட ஸ்கூல் டேஸ்லாம் அந்த டவுட்ஸ் இருந்திருக்கு. பட் ஃபேக்ட் என்னென்னா, ஷாம்பு வந்து எந்த விதத்துலேயும் நம்ம ஹேரோட க்ரோத்தை வந்து ப்ரொமோட்டே பண்ணாது அண்ட் நம்ம ஹேர் வால்யூமையும் இன்க்ரீஸ் பண்ணாது. 0.0001% கூட நம்ம ஹேரில் சேஞ்சஸே இருக்காது. ஷாம்பு வந்து ஜஸ்ட் ஒரு கிளென்சர் தான். நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்க மட்டும்தான் அது ஹெல்ப் பண்ணும். ஹேரோட க்ரோத்துக்கோ அண்ட் ஹேரை வால்யூமாக காமிக்கிறதுக்கோ அது எந்த விதத்துலையுமே ஹெல்ப்பே பண்ணாது. ஸோ அதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் எந்த ஷாம்புமே வாங்காதீங்க. அண்ட் செகண்ட் டவுட் வந்து, ஷாம்பு வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுமான்றது தான் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்பிட்டு நிறைய பேர் வாங்கிட்டும் இருப்பாங்க. பட் உண்மை என்னென்னா, ஷாம்பு வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணாது. இதுவே நம்ம மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அவ்வளோக்கா ஹேர் ஃபால் இருக்காது. ஏன்னா ஷாம்பு வந்து மைல்டாக இருக்கனால நம்ம ஹேரோட ரூட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஹேர் ஃபாலும் அவ்வளோக்கா இருக்காது. நார்மலாக நம்ம ஹேர் எப்படி இருக்கோ அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ஓவர் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரீசன் என்னென்னா, ஹேரோட ரூட்ஸை வந்து அது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் தேர்ட் டவுட் என்னென்னா, ஷாம்பு வந்து நம்ம ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனியாக சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டால், சில ஷாம்பூஸ் வந்து நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஷாம்பு வந்து என் ஹேரை சாஃப்ட் அண்ட் டேங்கிள் ஃப்ரீயாக வச்சு ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்த் இருக்க டவுட் வந்து, மைல்டு ஷாம்புனா என்னன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியல. மைல்டு ஷாம்புனா வேறு எதுவும் இல்லை, சல்ஃபேட் அண்ட் பேரபன் இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் இருக்க ஷாம்பு தான் மைல்டு ஷாம்பு. நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸில் செக் பண்ணாலே இது 2 இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது இல்லாத ஷாம்புவை பார்த்து வாங்க, இல்லை லோயராக இருக்க ஷாம்புவை பார்த்து வாங்குங்க. அண்ட் ஓகே கியூட்டிஸ், ஷாம்பு பற்றி உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் என்னோடய ஓல்டு ஷாம்பு பற்றி சொல்கிறேன். அதாவது நான் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஷாம்பு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன் வந்து ஷாம்புவை சேஞ்ச் பண்ணேன்னு ரீசன் சொல்லிடுறேன். 3 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஷாம்பு என்னென்னா டவ் ஷாம்பு தான். நிறைய பேருக்கு வந்து டவ் ஷாம்பு பற்றி தெரிஞ்சிருக்கும். அதோட ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானுமே அதே மாதிரி தான் ஹேரை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணணும்னு நம்பி இன்க்ரீடியன்ட்ஸ் எதையுமே செக் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 8 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயே என் ஹேரை வந்து எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு. ஆக்சுவலி என்னோடய ஹேர் வந்து ட்ரை ஹேர்ன்றதுனால தான் நான் சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கினேன். பட் அது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து என் ஹேரை ரொம்பவே ட்ரை பண்ணிடுச்சு. அண்ட் அந்த டவ் ஷாம்பு வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என் ஹேர் வந்து ட்ரையாக ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக சேஞ்ச் ஆகுறது எனக்கே நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் தலையில் முடியே இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷாம்புவை சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் நிறைய பேருக்கு வந்து டவ் ஷாம்பு வந்து செட் ஆகும், பிடிக்கும். பட் எனக்கு ஏன்னு தெரியல, அது இப்படி ஆகிடுச்சு. இன்னுமே கூட நான் டவ்வோட இன்க்ரீடியன்ட்ஸை வந்து செக் பண்ணவே இல்லை. இனிமேல் அந்த ஷாம்புவே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டதுனால நான் எதுவுமே செக் பண்ணவே இல்லை. பட் நான் சோப் வந்து டவ் தான் யூஸ் பண்ணுறேன். சோப் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டவ் ப்ராடக்ட் சோப்பில். பட் ஷாம்புன்னு வரும்போது அது என் ஹேரை வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிடுச்சு. அதனால தான் நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் நான் கரண்ட்டாக இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷாம்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸமே கெரட்டின் ஷாம்பு தான். என் ஃபேவரட் ஷாம்புவே ஆகிடுச்சு. ஏன் இந்த ஷாம்பு நான் சூஸ் பண்ணேன்னா, இதில் வந்து லோயர் சல்ஃபேட் இருக்குது அண்ட் ஆர்கன் ஆயில் அண்ட் கெரட்டின் இந்த 3மே இருக்கிறதுனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். சல்ஃபேட் ஃப்ரீ இல்லைனா லோயர் சல்ஃபேட் இருந்தாலே நம்ம ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாது. அண்ட் எப்படி நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். சில பேர்லாம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி ஷாம்பு அப்படி டேரெக்டாக தலையில் டிசைன்லாம் போட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வேலையே வேண்டாம். எப்போவுமே ஷாம்புவை தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நம்ம ஹேரை வந்து ரொம்ப அது டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் அண்ட் ஹேர் ஃபாலையும் காஸ் பண்ணாது. பர்சனலி எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ண வெறுப்பாக இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்ச எம்டி ஷாம்பு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷாம்புவை ஊற்றிக்க போகிறேன். அது கொஞ்சம் தான் நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஊற்றுறப்பே தெரியுது ஷாம்பு வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி அப்படியே அந்த ஷாம்பு பாட்டிலில் ஊற்றிக்க போகிறேன். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணாலே ஷாம்பு வந்து தண்ணி கூட டைல்யூட் ஆயிரும். இப்போ வந்து நான் இதை அதே டம்ளரில் வந்து நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஷாம்பு எவ்வளோ திக்காக இருந்துச்சு. இப்போ வந்து இதில் நிறைய தண்ணி ஊற்றிட்டதுனால நல்லா டைல்யூட் ஆகி இருக்குது. இப்போ இந்த டைல்யூட் பண்ண ஷாம்புவை நம்ம யூஸ் பண்ணாலும், அந்த திக்காக இருக்க ஷாம்புவை யூஸ் பண்ணாலும் என்ன நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குமோ அதே ரிசல்ட் தான் இருக்கும்.
ஹேரை வந்து நல்லா க்ளீன் பண்ணாமல் போயிடுமோன்ற டவுட்டெல்லாம் வேண்டாம். 2க்குமே ஒரே ரிசல்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம டைல்யூட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. டக்குன்னு நம்ம ஷாம்பு பாட்டிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அண்ட் இப்படி நம்ம டைல்யூட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஷாம்பு வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சீக்கிரம் தீராது. ஸோ நீங்களே இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டைல்யூட் பண்ணாமல் ஷாம்பு வந்து டேரெக்டாக உங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெகுலராக அப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் பிரேக்கேஜும் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 6 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்ல முடியாது கமெண்ட் செக்ஷனில். அதனால தான் இதுக்காக ஒரு வீடியோவாகவே எடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணல. ஸோ சாரி. ஓகே கியூட்டீஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.